இப்போ ரிங்ஸில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குப்பா. ஆனால் முதல் ரிசல்ட் பார்ப்போம். கிட்டத்தட்ட 10-15 ரிசல்ட் வரும் பார்ப்போம். என்னென்னா 3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இது ரிங்குன்னே சொல்லிட்டான். நிறைய பேர் அதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, ரிங்கே சொல்லிட்டான், அதில் இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்றான். வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளானது. இப்போ A.B = 0. சார் இதெல்லாம் நாங்கள் 12லேயே படிச்சிருக்கோம், 9லேயே படிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் அதை எதை யூஸ் பண்ணி அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த ரிசல்ட்டை தான் அங்கே படிக்கிறீங்க. ஆனால் அந்த ரிசல்ட் எப்படி வந்துச்சுங்கிறத இதில் பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ A.0 = A × 0 எப்படி எழுதலாம்? 0 + 0ன்னு எழுதலாம். ஏன்னா அடிட்டிவ் படி, டெஃபனிஷன் படி. இதை டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல ரிங்கில் 7வது ப்ராப்பர்ட்டியை போட்டோம்னா A0 A0. இப்போ ஒரு A0க்கு ஒரு A0 2 சைடு கேன்சல் பண்ணிட்டா மிச்சம் என்ன இருக்குது? இந்த இடத்துல 0. இப்போ A0 = 0 முடிஞ்சு போச்சு. அடுத்ததுப்பா AB + A × -B இந்த இதை எடுத்துக்கிறோம். இதில் AB + A × -B இவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்தால் A மட்டும் வெளியே எடுத்துட்டா டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா. அப்போ A + -B, ஏயும் -B, பியும் -Bயும் சேர்ந்தால் ரிசல்ட்டு, அதாவது ப்ராப்பர்ட்டி 4 படி 0. அப்போ A0ங்கிறது மேலே இருக்கிற 1 படி 0. அப்போ A +ம் A -Bயும் சேர்ந்தால் என்ன வருது? இந்த இடத்துல 0ன்னு வருது. அப்போ இதோட இன்வர்ஸ் இது. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் AB இஸ் A -B. அப்போ இஸ்ங்கிறது = போட்டால் இன்வர்ஸுங்கிறது மைனஸ். அப்போ -AB. இப்போ A × -B = -AB. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த 8th 9th படித்ததை இந்த இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். அப்போ இந்த 3வது ரிசல்ட்டை அப்படியே 2 வந்து அப்ளை பண்ணுப்போம். 2 அப்ளை பண்ணால் என்ன நடக்குது? 2ல் ABன்னு 2ல் பார்த்தோம். 2ல் இருக்கிறதுக்கு Aக்கு பதிலாக -A போடுங்க. Aக்கு பதிலாக -A போட்டால் அப்போ A இருக்கிற இடத்துல என்ன வரும்? -Aன்னு வரும். ஆனால் இந்த மைனஸை ஒரு ஓரமாக வச்சுட்டு A -B போட்டால் போன ரிசல்ட் படி -1 வெளியில் வரும். அந்த மைனஸ் இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் வரும். அதனால அது AB. ஸோ அதனால் இந்த சைடு இருக்கிறத மட்டும் எடுத்துக்குவோம். நிறைய பேர் சார் இங்கே A போட்டிருக்கீங்க, இங்கே -A போட்டிருக்கீங்க. இல்லைப்பா, மேலே இருக்கிறத அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதனால் இது 2 யூஸ் பண்ணி இந்த 3வது ப்ரூவ் பண்ணுறோம்.